ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே குப்பைமேனி சோப், கோல்டு ப்ராசஸ் குப்பைமேனி சோப் தேங்காய் பட்டர் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக செய்யலாம், வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குப்பைமேனி சோப் வந்து எல்லா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. நம்மளுக்கு வந்து அரிப்பு, தேமல், அது மட்டும் இல்லை முகப்பரு, முகத்தில் வந்து அந்த கரும்புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் இது ரெடி ஆயிரும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது ரெடி பண்ணுது. சரி, நம்ம இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இந்த இன்க்ரீடியன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அழகாக சூப்பராக வீட்லேயே உங்களுக்கு சூப்பராக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல் ஸ்கின் டைப் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் எதுவாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம குப்பைமேனி வந்து அரைச்சி அது ஜூஸாக எடுத்து நான் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காஸ்டிக் சோடாவை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா கரைக்க ஆரம்பிக்கணும். நம்ம காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். மூக்கில் வந்து அந்த நெடி ஏறும். அதே மாதிரி ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க. சேஃப்டியாக பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு சூடே இருக்கக்கூடாது, லைட்டாக சூடு வர்ற மாதிரி இருக்கும். நம்ம ஐஸ் க்யூபாக பண்ணி போட்டனால சூடு இருக்காது. இருந்தாலும் நம்ம நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் சூடாக ஊற்றிடக்கூடாது. அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி வச்ச எல்லா ஆயில்ஸையும் நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஆயில்ஸையும் நம்ம கலந்துட்டு, உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பட்டர் வந்து கொஞ்சம் கலங்கிறதுக்கு லேட் ஆகும், அதனால நான் சொல்கிறேன். அது மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் இந்த சோப்போட மேக்கிங் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு முன்னையே நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். அப்பப்போ போய் நம்ம ஒவ்வொரு பொருளாக தேடிட்டு இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம கை பக்கத்தில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, மோல்டும் பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எந்த மோல்டில் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த மோல்டெல்லாம் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து பட்டர் சரியாக கலங்கலை, அதனால நான் வந்து பீட்டர் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட பீட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மரக்குச்சி வச்சு நீங்கள் நல்லா கலங்கி, நம்ம விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு கலக்கினீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கலங்கிரும். என்கிட்ட பிளெண்டர் இருக்குது, அதனால நான் பிளெண்டர் வச்சு நல்லா ஆயில்ஸை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிக்கிறேன். நல்லா கலங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து குப்பைமேனி எக்ஸ்ட்ராக்டில் காஸ்டிக் சோடா கலந்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து